நம்ம சிவகார்த்திகேயனோட மதராசி செப்டம்பர் 5th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட்டோட ஒரு நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. செப்டம்பர் 5th ஃப்ரைடே கவர்மெண்ட் ஹாலிடே. முக்கியமாக லாஸ்ட் இயரில் கோல்ட் ரிலீஸ் ஆன அதே டேட்டில் தான் இந்த இயரில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சூப்பரான ஒரு டேட்டை தான் இந்த டீம் லாக் பண்ணியிருக்காங்க. தியேட்டரிக்கில் இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் அனிருத் இதுக்கு மியூசிக் பண்ணுறாரு. நம்ம சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், விக்ராந்த், பிஜு மேனன், வித்யுத் ஜமால், சபீர் கலரக்கல் இதில் நடிக்கிறாங்க. மதராசி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆன 4 டேஸோட வேர்ல்டு பாக்ஸ் ஆஃபீஸில் 150 crores மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. 4 டேஸோட தமிழ்நாடு கிராஸ் 87 crore, ஆந்திரா தெலுங்கானா 4 crore, கர்நாடகா 10 crore, கேரளா 2.6 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 1 crore, ஓவர்சீஸ் 46 crore. ஸோ குட் பேட் அக்லியோட 4 டேஸோட டோட்டல் வேர்ல்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 151.2 crore. இதுக்கு முன்னாடி வேறு எந்த ஒரு அஜித் மூவியும் 4 நாளில் 150 கோடியை தாண்டினது இல்லை. ஆனால் இந்த குட் பேட் அக்லி 4 நாளில் 150 கோடியை தொட்டு ஒரு பெரிய சம்பவத்தை பாக்ஸ் ஆஃபீஸில் செஞ்சிருக்கு. இன்றைக்கும் ஹாலிடே தான். ஸோ இன்றைக்கும் குட் பேட் அக்லிக்கு ஒரு பெரிய கலெக்ஷனை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். நாளையிலேருந்து ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகிறதுனால நாளையிலேருந்து க்ரௌட் எந்தளவுக்கு வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது வரைக்கும் அந்த கலெக்ஷன் புக்கிங் ஸ்டேட்டஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப ஏகேக்கு இந்த படம் க்ளீன் ஹிட் மூவிங்கிறத ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். குட் பேட் அக்லி நம்ம ஏகேக்கு எந்த அளவுக்கு பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம தனுஷோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் வர போகிற படம் தான் குபேரா. இதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஒரு April 20 லான்ச் பண்ண போகிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சிங்கிள் சாங்கோட ஒரு நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. சேகர் கமலா டைரக்ஷனில் டிஎஸ்பியோட மியூசிக்கில் நம்ம தனுஷ், ரஷ்மிகா, நாகார்ஜுனா இதில் நடிக்கிறாங்க. வர June 20 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. மாமன் வர May 16 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட்டோட நியூ போஸ்டர்ஸும் இப்போ வந்திருக்கு. விலங்கு வெப் சீரிஸ் எடுத்த பிரசாந்த் பாந்திராஜோட டைரக்ஷனில் இஷாம் அப்துல் வஹாப் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. சூர்யா, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண், பாலசரவணன், ஸ்வசிகா இதில் நடிக்கிறாங்க. மாமன் ஒரு ரூரல் என்டர்டெய்னர். டிடி நெக்ஸ்ட் லெவலோடு சேர்ந்து இந்த படம் May 16 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். சீன ராமசாமி டைரக்ஷனில் ஜி பிரகாஷ் நடிக்கிற இடி முழக்கம் May month ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. சிபிராஜோட 10 hours மூவியோட ஸ்னீக் பீக் வீடியோ இப்போ வந்திருக்கு. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வர ஃப்ரைடே இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம கேப்டன் விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன் மூவி ரிலீஸ் ஆக போகிறது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த டேட்டில் இந்த படம் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தளபதி விஜயோட சச்சின் வர April 18 ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சிம்புவோட STR49ல சாய் அபியங்கர் மியூசிக் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சிம்புவும் சாய் அபியங்கரும் இருக்கிற ஒரு ஃபோட்டோவும் இப்போ வந்திருக்கு. பார்க்கிங்னு ஒரு சூப்பரான மூவியை டைரக்ஷன் பண்ண ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் நம்ம சிம்பு இதில் லீடாக நடிக்கிறாரு. சிம்பு, ராம்குமார் பாலகிருஷ்ணன், சாய் அபியங்கர் இந்த காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரேம்ஜியோட வல்லமை மூவியோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வல்லமை ஒரு த்ரில்லர் மூவி. வர April 25 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவியோட ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. விக்னேஸ்வரன் டைரக்ஷனில் அனிருத் இதுக்கு மியூசிக் பண்ணுறாரு. பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி செட்டி, SG சூர்யா இதில் நடிக்கிறாங்க. எந்த டேட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.